ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கவங்களாம் கையை தூக்கி ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. எல்லோரும் சோர்ந்து போயிட்டீங்களா? முதல் வசனத்தில் முதல் வார்த்தை, ரெண்டாவது வார்த்தை, 3, 4, 5, 6 வார்த்தை கேட்டுட்டு சோர்ந்து போயிடாதீங்க. 7வது வார்த்தை தான் மிக மிக முக்கியமான வார்த்தை. நாம் ஒரு நிமிடம் கண்களை மூட்டி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. நீர் சிலுவையில் மொழிந்த 7 வார்த்தைகளை குறித்து நாங்கள் இப்பொழுது தியானித்து கொண்டு இருக்கிறோம் அப்பா. 6 வார்த்தைகளை தியானித்து கொண்டிருக்கிற நாங்கள் இந்த 7வது வார்த்தையிலையும் அப்பா உம்முடைய வல்லமை ஜீவனும் அப்பா இந்த வார்த்தையில் இறங்க வேணுமாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம், நீர் மகிமை அடைவீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 46வது வசனம். இயேசு என்ன சொல்கிறார்? 7வது வார்த்தை, பிதாவே உம்முடைய கைகளின் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். ஒரு பாருங்கள், கடைசி வார்த்தையில் மகா சத்தமாய். இந்த 3 சுவிசேஷங்களில் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, இந்த 3 சுவிசேஷங்களில் மத்தேயு 27:50 நம்ம பார்க்கிறோம் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போல் மார்க்கு 15ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போல் யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில், அதுக்கு முன்பதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 46வது வசனத்தில் மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார் என்று பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். முதல் வார்த்தையில் பிதாவே என்று சொன்ன தேவன் கடைசி வார்த்தையிலையும் பிதாவே என்று சொல்லி கூப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் அந்த 6 வார்த்தைகளிலையும் அவர் முதல் வார்த்தையிலையும் கடைசி வார்த்தையிலையும் மாத்திரம் பிதாவே என்று சொல்லி கூப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 44, 45. ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகள் அவர் 6 வார்த்தைகளை சொல்லி கொண்டிருந்த சிலுவை மரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொல்லி கொண்டிருந்த 7 வார்த்தைகளில் 7வது வார்த்தைக்கு சொல்லும் பொழுது பாருங்கள், பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாகின்றது, இருள் ஏற்படுகின்றது. பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று, சூரியன் இருள் அடைந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த கடைசி வார்த்தையில் அவர் என்ன செய்கின்றார்? அவர் பிதாவை நோக்கி அவர் அழைக்கின்றார். நாம் பிதாவை நோக்கி அழைக்கும் பொழுது அவர் எவ்வளவு பரிசுத்தமுள்ள தேவனாய் இருந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆரம்பம் எப்படி இருக்கிறதோ ஆனால் அதன் முடிவு மிகவும் சம்பூர்ணமாக இருக்க வேண்டும். வாசிப்போம். சங்கீதம் 37:37. நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய முடிவு சமாதானமாக இருக்கணும்னாக்கா அவன் எப்படி இருக்கணும்? உத்தமனாக இருக்கணும். அடுத்தது செம்மையானவனாக இருக்கணும். அவன் அப்போ தான் என்ன ஆகும்? அவனுடைய முடிவு சமாதானமாக இருக்கும். நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போகிறத பார்க்கலாம். எப்படி எங்கே போகணும்? நம்ம கல்யாணத்துக்கு போவதை பார்க்கிறோம், விருந்து வீட்டுக்கு போவதை பார்க்கிறோம். விருந்து வீட்டுக்கு போவதை பார்க்கிறோம். எந்த வீட்டுக்கு போகணும்? துக்க வீட்டு. அங்கே போனால் தான் அவர்களுடைய முடிவை நம்ம கேட்கலாம். நம்ம உடனே போனோன்னே என்ன செய்வோம்? எப்படி இறந்தாங்க, என்ன சொன்னாங்க, கடைசி வார்த்தை, அப்படி தானே சொல்லி நம்ம போய் ஒருத்தர் வீட்டில் போய் நம்ம கேட்குறோம். அதே போல் ஆண்டவர் பாருங்கள் 6 வார்த்தைகளை பேசின ஆண்டவர் 7வது வார்த்தையில் பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி பார்க்கிறார்.
அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 55 முதல் 60 வசனங்களை நம்ம பார்க்கும் பொழுது அந்த இடத்துல ஸ்தேவான் என்று சொல்லுகிறதான ஒரு தேவ மனிதனை குறித்து நாம் பார்க்கின்றோம். அந்த தேவ மனிதன் அவர் இப்படியாக ஆண்டவரை குறித்து பல இடங்களிலே தேவனுடைய வார்த்தை அவர் சொல்லி கொண்டிருக்கின்றார். அப்படி சொல்லி கொண்டிருக்கிறதான அந்த வேளையிலே அந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் வீட்டில் போய் 55 முதல் 60 வசனங்களை குறித்து நீங்கள் வீட்டில் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு அவர் என்ன செய்கின்றார், ஆண்டவரை குறித்து அவர் பிரசங்கித்து இருக்கும் பொழுது அவரை கல்லெறிந்து கொல்லுகின்றார்கள். அந்த நேரத்திலையும் பாருங்கள், பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாகின்றது. 56வது வசனத்தில் பாருங்கள், அதோ வானங்கள் அந்த இடத்துல பாருங்கள், ஸ்தேவான் மரிக்கும் பொழுதும் அப்பொழுது மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதை காண்கிறேன் என்று சொல்லுகிறதாக நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் மரிக்கும் பொழுது பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாகின்றது. ஒருவர் மரிக்கும் பொழுது தேவ தூதர்கள் அவரோடு சேனைகளோடு வருவார்கள். அதே போல் சாத்தானும் என்ன செய்வான், அவனுடைய ஆட்களோடு வருவான். ஒருத்தர் இறக்கும்போது பாருங்கள், இப்படிப்பட்டதான காரியங்கள் நடக்கும். அப்போ என்ன ஆகும், ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கும் பொழுது ஆண்டவர் தேவனுடைய தூதர்களை அனுப்புவார். இவர் என்னுடைய மகன், என்னுடைய மகள் என்று சொல்லி அவர்கள் கூப்பிடுவார்கள். சாத்தான் என்ன செய்வான், இவர் என்னுடைய ஆள், இவர் எனக்கு வேண்டியவர் என்று சொல்லி அவர் இழுப்பார்கள். அப்பொழுது பாருங்கள், 2 பேருக்கும் ஒரு போர் நடக்கும். அந்த சமயத்தில் ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தால் தேவன் ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு போவார். ஹல்லேலூயா. நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் பரிசுத்தமாக இருந்தால்தான் நாம் ஆண்டவருடைய சந்நிதியில் போய் சேர வேண்டும். 4 மாதங்களுக்கு முன்பதாக எனது கணவர் இறக்கும் பொழுது கூட எல்லா ஊழியக்காரர்களும் இருந்திருந்தார்கள். அப்பொழுது பாஸ்டர் அவர்கள் தான் அவருக்கு கடைசியாக ராபோஜனம் கொடுத்தார். மற்ற நாங்கள் எல்லாரும் அவர் மரிக்கும் தருவாயில் கூட இருந்து ஜெபித்து கொண்டிருந்தோம். எல்லா தேவ ஊழியர்களும் மற்றும் எங்கள் உறவினர்கள் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் பாடி ஆராதனை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது இதே போல தான் நான் ஒரு காட்சி என்று சொல்வதா அல்லது நான் உணர்ந்தேன் என்று சொல்வதா என்று தெரியவில்லை. தேவ தூதர்கள் ஒரு பக்கம் வருகிறார்கள், அதே போல் சாத்தானும் கூட வருகின்றார். அப்பொழுது நான் உடனே என்ன செய்கின்றேன், பொல்லாத சாத்தானே, இயேசுவின் நாமத்தினால ஓடிப்போய் என்று சொல்லி நான் சத்தமாக சொல்கின்றேன். அப்பொழுது இந்த மகளும் பக்கத்தில் ஆவியில் நிறைந்து அவள் ஜெபித்து கொண்டு இருக்கின்றாள். ஆவியில் அவள் நான் என்ன சொல்கின்றேன் என்று அவளுக்கும் தெரியாது. அவள் ஆவியில் நினைந்து ஜெபித்து கொண்டிருக்கிறாள். நம்மளுடைய போதகனும் ஜெபித்து கொண்டு இருக்கின்றார், பல தேவ ஊழியர்களும் ஜெபித்து கொண்டு பாடல் பாடிக்கொண்டு இருக்கின்றார்கள். அப்பொழுது நான் உடனே இந்த வார்த்தையை நான் சொன்ன உடனே பாருங்கள், ஒரு மகிமையின் பிரசன்னம் உண்டானது. அந்த மகிமையின் பிரசன்னத்தில் அவர் அப்படியே கண்களை மூடிவிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எப்படி வாழ்ந்தோம் என்பது அல்ல, எப்படி இருக்கிறோம் என்பது அல்ல, கடைசி நிமிடத்தில் நம்முடைய ஆவியை ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம எப்படி ஒப்புவிக்கிறோம் என்பது தான் மிக மிக முக்கியம். நம்ம ஆண்டவர் என்ன செய்கிறார், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆவியை கொடுத்திருக்கின்றார். அந்த ஆவியை நாம் என்ன செய்ய வேண்டும், பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். பரிசுத்தமாய் காப்பது என்றால் எப்படி, நாம் எப்படி நம்ம உடலை ப்ரஷ் பண்ணி நன்றாக குளித்து நம்ம எப்படி அலங்கரித்து வைத்து கொள்கின்றோமோ அதே போல் நம்முடைய ஆவி என்ன செய்ய வேண்டும், நன்றாக காலையில் எழுந்தவுடன் ஜெபிக்க வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். இப்படிப்பட்டதான காரியங்களை செய்யும் பொழுது நம்முடைய ஆவியானது பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபு 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நம்முடைய ஆவி யாருடைய கையில் இருக்கிறதுன்னு பாருங்கள். ஆமென். எல்லாருடைய ஆவியும் யாருடைய கையில் இருக்கிறது,
சகல பிராணிகளின் ஜீவனும் மாம்சமான சகல மனுஷரின் ஆவியும் ஆண்டவருடைய கையில் இருக்குது. அப்போ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நேரத்தை வைத்திருக்கின்றார். நல்ல போராட்டத்தை போராடணும், ஓட்டத்தை முடிக்கணும். ஹல்லேலூயா. இன்று நீங்கள் மறிச்சிங்கனாக்கா நரகமா நித்திய வீடா நீங்களே ஆராய்ந்து பார்க்கணும். இப்போ நீங்கள் மற்ற 6 வாக்கியங்களை நீங்கள் ஏனோதானோ என்று கேட்டிருப்பீர்கள். இந்த 7வது வார்த்தையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி பிதா அவருக்கு கொடுத்த ஆவியை அவருடைய கையில் எப்படி திரும்ப கொடுத்தாரோ, அதே போல் இங்கே இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய ஆவியை பரிசுத்தமாய் காத்து ஆண்டவருக்கு நீங்கள் அவர்களுடைய ஆவியை நீங்கள் பரலோகத்திற்கு கொடுக்க வேண்டும். பிதாவுடைய கரங்களில் நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆவியை விடாதிருக்கிறதற்கு ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை, மரண நாளின் மேலும் அவனுக்கு அதிகாரம் இல்லை, அந்த போருக்கு நீங்கி போவதும் இல்லை. கர்த்தர் தந்த ஆவியை நம்ம என்ன செய்யணும்? பரிசுத்தமாக காத்துக்கொள்ளணும். எப்படி நம்ம உடம்பை நம்ம வச்சுக்கிறோமோ அதே போல் நம்முடைய ஆவியையும் பரிசுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு ஒன்றுமே இல்லை. எனக்கு எல்லாமே தெரியும், எல்லா வேலையும் தெரியும், எனக்கு அந்த கட்சிக்காரரை தெரியும், அந்த எம்எல்ஏ தெரியும், உலகத்தில் எல்லாரும் தெரியும், நான் எல்லா வேலையும் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு இருந்தாலும் தன்னுடைய ஜீவனை அவன் நஷ்டப்படுத்தினா அவனுக்கு லாபமே இல்லை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்கிறேன். இந்த நாளிலே ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்ள பல மக்கள் வந்திருக்கிறீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே என்னை புதிதாக்கும், நீங்கள் அதிகமாக ஜெபித்து ஆண்டவரை இன்னும் அதிகமாய் பற்றி பிடித்து கொண்டு அவருடைய சமூகத்தில் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம பிதாவுடைய வலது கரத்தில் அவருடைய வலது பாரிசத்தில் நம்முடைய ஆவியை நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். எப்படி இயேசுவானவர் பிதாவை கொடுத்த தன்னுடைய ஆவியை அவருடைய சமூகத்தில், பிதாவே உம்முடைய சமூகத்தில் என்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னது போல் நாமும் நம்முடைய ஆவியையும் ஆத்மாவையும் சரீரத்தையும் பத்திரமாக பாதுகாத்து ஆண்டவருடைய சமூகத்தில் பிதாவுடைய கரத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். நாம் யாவர கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். மகா இரக்கமுள்ள பிதாவே, இந்த அருமையான மதிய வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய வேத வாக்கியங்களை கேட்க வந்திருக்கிற அருமையான பிள்ளைகள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, நீர் பிதாவுடைய கரத்தில் உம்முடைய ஆவியை மகா சத்தமாய் கூப்பிட்டு நீ சொன்னது போல தகப்பனே, நாங்களும் எங்களுடைய ஆவியை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள ஆண்டவரே நீர் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் பரிசுத்தமாய் இருந்து பரலோக ராஜ்யத்திற்கு ஒவ்வொருவரையும் கர்த்தாவை தகுதிப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் ஆண்டவரே கர்த்தாவை உம்முடைய கரங்களிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த 7 வார்த்தைகளை ஆண்டவரே கர்த்தாவை தியானிக்கத்தக்கதான கிருபைகளை நீ தந்த தயவுக்காய் உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். மீதியான முழுவதும் ஆண்டவரே நேரம் முழுவதும் எங்களோட கூட இடைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். வாய்ப்படுத்த அன்பான போதகர் அவர்கள்